யாரையும் தாக்கி அழிக்கிறது, அடித்து விரட்டுறதெல்லாம் நம்ம நோக்கம். ஒவ்வொருக்கும் உரிய பாதுகாப்பு இருக்கணும். ஆனால் எங்களுடைய இது வட இந்திய இளைஞர்கள், வட இந்தியர்கள் அதிக வருகை தமிழ் இனத்திற்கு ஏற்கனவே இது தாய் நிலத்திலே அரசியலும் அதிகாரம் இல்லாமல் அடிமையாக இருக்குது இந்த இனம். இதுக்கென்று இல்லை, சும்மா நாடுன்னு ஒரு பேர் இருக்கும், இதுக்கு ஒன்றும் இல்லை. ஆழமாக பார்த்தீங்கன்னா இந்த நிலை நீடிக்கும் போது இப்போ இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தில் அவங்க எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்துக்கிட்டு வரும்போது என்ன வரும்னா, இந்த நாட்டினுடைய அரசியலும் அதிகாரமும் மறுபடி வட இந்தியர்கள்ட்ட போகும். இது இந்தி பேசுகிற இன்னொரு மாநிலமாக மாறும். சாதாரண பெட்டி கடை, காட்டு வேலை, தோட்ட வேலை எல்லா இடத்துலையுமே வட இந்தியர்கள் வந்துருச்சு. தவிர்க்க முடியாத கூலியா வேலையாட்களாக மாறிட்டாங்க. ஏன்னா நம்மளை நுட்பமாக உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டான். உங்களுக்கு புரியுது? சும்மா உட்காந்துரு காசுறன்ட்டான். அப்போ அந்த இடம் வேலை அப்படி இருக்கு, தேவை இருக்குது, அவன் அந்த இடத்த நிறைச்சிடலாம். அப்படிங்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் இங்கே வீடு எடுப்பான், இங்கே தங்குவான், இங்கே குடும்ப அட்டை எடுப்பான், இங்கே வாக்கு உரிமை எடுப்பான். அப்போ அவன் ஒரு நாட்டினுடைய அரசியலையும் அதிகாரத்தையும் அவனே தீர்மானிப்பான். தானாக அதிகாரம் அவன் கைக்கு போயிடும். நான் ஏற்கனவே அடிமையாக இருக்கேன், மேலும் அடிமையாகி அப்போ நாடற்ற நிலமற்றவனா அடித்து விரட்டப்படுவேன். இது நடக்கும். நீங்கள் சொந்த மண்ணில் இருந்து நான் பதிவு பண்ணுறேன், எழுதி வைங்க. இன்னொரு 10 ஆண்டுகளில் இது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த திராவிட அதிகாரங்கள் அதை தடுக்காது. என் பிள்ளைகளுக்கு ஏன் அந்த வேலையை கொடுக்க முடியாதா? திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு, உங்களுக்கு என்ன டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியா, உங்களுக்கு எவ்வளோ பேர் வேணும்? 100 பேரா? இந்தா நான் அனுப்புகிறேன். வயக்காட்டுக்கு வேலைக்கு ஆளா? இந்தா நான் அனுப்புகிறேன் அப்படின்னு அனுப்ப முடியாதா என்ன? கேரளாவில் 100 நாள் வேலை திட்டத்தை எப்படி பயன்படுத்துது கேரளா? நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க? இப்போ 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் போட காசு வச்சுருக்கீங்களா? எங்கே கொண்டு நிறுத்துவீங்க என் நாட்டை? இந்தியா மாதிரி ஒரு வளர்கிற நாட்டில் சும்மா உட்காந்துரு சம்பளம் தரேங்கிற ஒரு நாட்டை எங்கேயா பார்த்துருக்கீங்களா? 28 விழுக்காடு சோறு இல்லாமல் படுக்க போகிறான். பட்டினி குறியீட்டில் இருக்கிற நாட்டில் நம்ம நாடு முதன்மையான இடத்துல இருக்கு. அவ்வளவு பசி இருக்கு, அவ்வளவு ஏழ்மை இருக்கு. ஒரு நாட்டு மக்களின், ஒரு குடிகளினுடைய அறிவாற்றல், உடலாற்றல் இரண்டையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கணும். அந்த நாடு தான் வாழும் வளரும். சும்மா உட்காந்துரு சம்பளம் தரேங்கிற நாடு ஓட்ட பறிக்கிற வேலை தானே இது. அதனால உழைக்கும் திறனற்று போயிட்டாங்க நம்ம பிள்ளைங்கள். ஏன்னா குடி, பொழுதுபோக்கு, கேளிக்கை, இலவசம், எல்லாமே இலவசம் வருது. அதனால அவன் வட இந்திய வருகை தவிர்க்க முடியாதது ஆயிடுது. இது பேராபத்து, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பார்த்தேன் செய்தியில். அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லையா? அரசே விற்கிது, அப்புறம் என்ன? அரசு மருத்துவமனையில் குடிக்கிறதுல என்ன இருக்கு? எல்லாம் குடிங்கன்னு தானே விற்கிது. இதை சொல்றதுக்கு யார் நடவடிக்கை எடுப்பா சொல்லுங்க? நடவடிக்கை எடுத்தா வியாபாரம் குறையும். பரவாயில்ல, பொங்கலுக்கு பணம் கொடுக்க முடியாது. அரசு அங்கீகரிச்சு மதுவை வித்துட்டு இதை போய் பேசிட்டு இருந்து இது என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? பதவி திமிரு தான், அதிகார திமிரு. யாரு நம்மளை கேட்கறதுன்ட்டு? யாரு கேட்கறது? அவரு ஆட்சியில இருக்கிற தலைமைக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காரு. அவரை ஒன்றும் பண்ண முடியாது. என்னங்கய்யா, என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? அதனால என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க சொல்லுங்க? 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.